சமூகத்தில் நாங்கள் அமரும்படியாக எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை தந்தீரே. உமக்கு நன்றி இயேசப்பா. இயேசப்பா, இந்த ஜபத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. பாடுகிற பாடல்கள், ஆராதனை பாடல்கள், துதி பாடல்கள் ஒவ்வொன்றையும் என் தேவன் ஆண்டவரை மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லீட் பண்ணுறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் மறைத்து வெளிப்படுவீராக. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவர் இதை காண்கிறதான ஒவ்வொருவரையும் தொடுவதாக, உம்முடைய கரம் தொடுவதாக. யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் என் தேவன் அவரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா இந்த ஆராதனை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நம் தேவனை துதிக்கலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே என்கிறதான பாடலை நம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. 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 அந்த வேளையிலையும் கூட நம்ம ஆராதனை எடுப்பதற்காக பிள்ளைகள் வந்து ஆராதனை நடத்துவார்கள். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கலாம். எல்லாரும் கண்களை
கண்களை மூடி ஏசப்பா இந்த நாளை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் கொடுத்து ஏசப்பா நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க. அந்த நன்மைகளை நினைத்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஏசப்பா நாளில் ஏசப்பா எத்தனையோ பேர் ஆண்டவர் ஏசப்பா இறந்து போயிருக்காங்க. ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் எங்கள் மேலே நினைவாக இருந்த ஆண்டவர் ஏசப்பா இந்த நாளை எங்களுக்கு ஏசப்பா கூட்டி கொடுத்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா உண்மை ஆராதிக்கும்படி ஏசப்பா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களேப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத வாய்ப்பு ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களாப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நீங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஏசப்பா மகிமைப்படுவீராக ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் மந்தமும் மானவர் இவர், அல்பாவும் மேகாவும் மானவர் இவர். ஆதியும் மந்தமும் மானவர் இவர், அல்பாவும் மேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சில பாடல்களை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர்,
துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதரை அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே
எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் ஏசப்பா அழைத்த தேவன் ஏசப்பா, கடைசி வரைக்கும் நீங்கள் ஏசப்பா வழி நடத்துவீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி 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 ஏசப்பா, உமக்கு நன்றி. அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். கவலைகள் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தரின் மீட்பர், குறை ஒன்றும் இல்லை. கவலைகள் இல்லை, கலக்கமும் இல்லை, கர்த்தரின் மீட்பர், குறை ஒன்றும் இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், இளைப்பாறுதல் தந்திடுவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், இளைப்பாறுதல் தந்திடுவார். ராணிக்கு மேலாக ஒருபோதும் சோதித்திடார். ராணிக்கு மேலாக ஒருபோதும் சோதித்திடார். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. உலகமே எதிர்த்தாலும், நம்பினோர்கள் தூற்றினாலும், உலகமே எதிர்த்தாலும், நம்பினோர்கள் தூற்றினாலும், என்னை அழைத்தவரோ ஒருபோதும் என்னை மறவார். என்னை அழைத்தவரோ ஒருபோதும் என்னை மறவார். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நான் நம்புவேன் இயேசுவை, நான் நம்புவேன் இயேசுவை. அன்பின் பரலோக பிதாவே இயேசப்பா, நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசப்பா எங்களை கைவிடாமல் நடத்தி செல்வீங்க டாடி. இயேசப்பா எங்க நம்பிக்கை எல்லாம் இயேசப்பா உங்க மேல தான் டாடி இருக்கு இயேசப்பா. இயேசப்பா மீதில் நேரத்தை நீங்க பொறுப்படுத்த வழி நடத்துவீராக இயேசப்பா. மெசேஜ் நேரத்தில் ஆண்டவரே இயேசப்பா நீங்க ஆண்டவரே எங்க வார்த்தையினால இயேசப்பா பேசுவீராக இயேசப்பா. பேசுறவங்களை கருத்துல கொடுக்குற இயேசப்பா நீங்க இயேசப்பா மகிமைப்படுவீராக இயேசப்பா. அப்படி செய்வதற்காக இயேசுவின் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya
ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமே. நல்ல ஒரு தேவ பிரசன்னம் நிறைந்த ஆராதனை கர்த்தர் நம்மளுடைய சமூகத்தில் தந்திருந்தார். ஹalleluya, ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் இருக்கிற இடங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் நாம் காணப்பட்டானாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளுடைய தேவை என்னதென்று அறிந்து அதை நிவர்த்தி செய்கிறதாய் காணப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. மேபி நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறோன்னா அந்த ஒரு ஆள்கிட்ட அது நமக்கு எது ஒரு விஷயம் தேவையோ அதை தான் கேட்க முடியும். எல்லா தேவைகளுக்கும் ஒரே ஆள்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது நம்மளுடைய A to Z நீட்ஸ், தொடக்கம் முதல் இறுதி வரை நம்ம வாழ்க்கைக்குள்ளே பலகீனமாக இருக்கலாம், பொருளாதார தேவைகளாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், எல்லாத்துக்குமான ஆன்சர் அவருடைய பிரசன்னத்தில் காணப்படுகிறது. ஹalleluya. கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். நம் தொடர்ச்சியாக துதி ஆராதனை பகுதியில் நாம் என்ன செய்தோம், தொடர்ச்சியாக ஒரு நபரை குறித்து தியானித்து கொண்டே வந்தோம். யார்? தாவீது. ஆமேன். அந்த தாவீதினுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்தோம். தாவீதை தியானிக்கணும்னா நிறைய வேத வசனத்தின் பகுதிகள் இருக்குது. நம்ம ஒரே ஒரு வசனத்தில் இருந்தே இத்தனை நாட்கள் என்ன செய்தோம், தியானித்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய பகுதிக்கு நேராக என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம். ஹalleluya. எத்தனை பேர் ஆர்வத்தோடு இருக்கீங்க, ஆண்டவர் என்னோடு இடைப்படணும் அப்படின்னு சொல்லி? ஹalleluya, ஹalleluya. ஆராதனை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. பாடல் பாடி பாடுகிற நேரத்திலோ இசை வாசிப்பது நேரத்திலையோ இல்லை 4 பேர் கூடி இருப்பதல்ல. ஆராதனை என்பது நம்மளுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு தான் ஆராதனை. ஹalleluya. நாம் ஒருவரோட பேசிகிட்டு இருக்கிறது, அந்த பேச்சை யார் கேட்குறாங்களாம்? நாம் பேசுகிற பேச்சை தேவன் என்ன செய்கிறாராம், உற்று கேட்குறார். அப்போ அதற்கேற்ற பலனை ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு தருவார். தரும்போது அது தேவனுக்கு பிரியமான கான்வர்சேஷனாக இருந்தால் அது ஒரு விதமான ஆராதனை, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனை. ஹalleluya. அப்போ நம்மளுடைய பேசுகிற பேச்சில், நாம் நடந்து கொள்ளுகிறதுல, நம்மளுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்புகள் எல்லாமே எதை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படணும், தேவனை ஆராதிக்கிறதாய் காணப்பட வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய பேருடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் தோன்றுகிறது அல்லது இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, பாட்டு பாடி ஆராதிக்கிறது மட்டும்தான் ஆராதனை நினைக்கிறாங்க. இல்லை, நாம் ஒருத்தவங்களை தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துகிறோன்னா அது ஒரு விதமான மகிமை. யாருக்கு செலுத்துகிறது, தேவனுக்கு. ஒருத்தவங்க தவறில் விழுந்து கிடக்கிறாங்க, பாவ சேற்றில் விழுந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லி நாம் அவர்களுக்கு பாதையை காமிக்கிறோம்னா அது தேவனை மகிமைப்படுத்து. தேவனை மகிமைப்படுத்துகிறதுனா என்னது, ஆராதனை தான். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் பெரியவர். ஆமேன். நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். அதனால தான் இந்த ஆராதனை என்பது நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான ஒரு உறவை வெளிப்படுத்துகிறதான ஒரு விஷயம். நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. ஹalleluya. அந்த வெளிப்படுத்துகிற விஷயத்திற்குள்ள நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், பெற்றுக்கொள்ளணும், அதே நேரத்தில் என்ன செய்யணும் நம்ம பார்த்தோம், பிறருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளில் நம்மளுடைய தியானத்திற்காக நாம் வழக்கம் போல் வாசிக்கிறதான யோவான் எழுதினதான சுவிசேஷத்தில் இயேசு சொல்லுகிறார், பிதா என்ன செய்கிறாராம், ஒரு விதமான நபர்களை அவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களை விரும்புகிறாராம், தம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களை, ஆராதிக்கிறவர்களை தேவன் விரும்புகிறார் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ இந்த ஆராதனை என்பது எவ்வளோ முக்கியம் வாய்ந்ததாய் காணப்பட்டது என்பதை குறித்து தான் இந்த இரவு வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். ஹalleluya. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு காரணம் உண்டாயிற்று. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் ரொம்ப சிறப்பாக தேவனுடைய சிங்காசனத்தில், பரலோகத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் ஒரு ராஜாவாக என்ன செஞ்சிட்டு இருந்தார், செல்ல பிள்ளையா, தேவனுடைய செல்ல பிள்ளையா அவருடைய வலது பார்சத்தில் என்ன செஞ்சுட்டு இருந்தார், உட்கார்ந்துட்டு இருந்தார். அவருக்கு ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும், அதற்கு ஒரு காரணம். பூமியெல்லாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு நபர் செய்ததான தவறு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் ஆண்டவரோடு நடக்கிறீங்க, ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கைகள்லாம் இப்படி தான் இருக்குது.
உடனே இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, ஆமாம் பேதுரு 3.5 வருஷம் ஆண்டவர் கூடயே நடந்தான், அவனே இயேசுவை என்ன செஞ்சிட்டான், மறுதளிச்சிட்டான். உடனே இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, ஆமாம் அது மட்டுமா, யூதாஸ்காரியோத்து ஆண்டவர் கூடயே ஃபைனான்ஸ் மினிஸ்டராக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சார், சுருக்கு பைய யார்கிட்ட தான் இருந்துச்சு, யூதாஸ்காரியத்திட்ட தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியாக இயேசுவை யார் தான் காட்டி கொடுத்தா முத்தத்தினால, அவர் கூட நடந்தவங்க தான் அப்படின்னு என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவரோட மறுரூபமாக்கப்பட்ட மலையில் கூட இருந்த இன்னும் 2 சீசர்களை காணவே காணோம். இயேசு பிடிக்கப்பட்டு கொண்டு போகிற நேரத்தில் தூரமாக நின்றுட்டாங்களாம், ஒரு நபர் கூட இல்லாமல் அவர் தனிமையாக விடப்பட்டார். அப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, பரலோகத்திற்குள்ள பாவம் என்ன செய்யக்கூடாது, உட்கொள்ளக்கூடாது. ஆனால் சிந்தனையில் ஒரு மனிதனுடைய எண்ணம் அவனுக்காக ஒரு ராஜ்யமே, ஒரு இடமே ஆயத்தம் பண்ணுகிற அளவிற்காக அவன் தள்ளப்பட்டான். இதுதான் யார் என்று நாம் பார்க்கிறோம் என்றால் லூசிஃபர். அல்லேலூயா. லூசிஃபர் பரலோகத்தில் தேவனை மகிமை செலுத்தி ஆராதிக்கும் இடத்தில் இருந்தான். இன்னைக்கான பிரசங்கத்துக்கு தலைப்பு லூசிஃபர் கிடையாது, சரியா? அவன் பண்ணின வேலை என்ன என்பதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்மளுடைய மைய கருத்து இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த லூசிஃபருடைய சிந்தை, அவன் தவறு செய்துட்டான். இப்போ ஆண்டவர் அவனை தள்ள போகிறார். அப்போ ஒரு பெரிய போராட்டமே என்ன செஞ்சுருக்கும், பரலோகத்தில் நடந்திருக்கும். இவனை சார்ந்த ஒரு கூட்டம். இன்றைக்கி பூமியில் அப்படித்தானே நடக்குது. ஒரு தரப்பினரில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு குரூப்பிசம் என்ன செஞ்சுருவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த குரூப்புக்கு அந்த குரூப்புக்கு என்ன செய்யும், யுத்தம் நடக்கும், சண்டை நடக்கும், பிரச்சனை நடக்கும், முகத்தை திருப்புவாங்க, அருவாள் எடுப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசி யாரோ ஒரு ஆள் என்ன செஞ்சிடணும், ஏதோ ஒன்று வெற்றி வந்துச்சுன்னா தோல்வி ஒன்று வந்திருக்கு, தோல்வி ஒருத்தவனுங்க இருக்குன்னா யாரோ ஒருத்தவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம். அப்போ சத்துருவானவன் என்ன செய்கிறான், அவன் மாத்திரம் தள்ளப்பட்டு போவதற்கு விடலை, அவனோடு கூட ஒரு சேனையவே என்ன செஞ்சிட்டான். அப்போ நரகம் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்றால், தள்ளப்பட்ட தூதனும் அவனுடைய சேனைகளுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட இடம். ஓகேயா? ஸோ இவன் என்ன செய்து கொண்டிருந்தான், இவனுடைய மகா உன்னதமான அவனுடைய வேலை பரலோகத்தில் எதாய் காணப்பட்டது என்று வேதம் சொல்லுதுன்னா, அவரை உயர்த்துகிற இடம், மகிமை செலுத்துகிற இடம். இப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஆண்டவரை ஆராதித்து அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சிங்காசனத்தில் பக்கத்தில் ஆண்டவரை முகமுகமாக பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க கூட விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாய் உள்ளது. அல்லேலூயா. நாம் என்ன செய்யப்பட, பரலோகத்துக்குள்ளேயே விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா இது வெறும் பூமி தான். பாவத்தால் நிரப்பப்பட்டு அந்த தள்ளப்பட்ட தூதனுடைய ஆளுகைக்குள்ளாக இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது பூமி. ஏன்னா மனிதனை தேவன் என்ன செய்தார், இப்போ நரகத்தை தள்ளப்பட்ட தூதர்களுக்காக சிருஷ்டித்தது போல பூமியை மனுஷருக்காய் தேவன் என்ன செய்தார், சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன் ரொம்ப பெரிய கனவோட, ஏன்னா தூதர்கள்னால் பார்த்தீங்கன்னா சொல்கிறத மட்டும் செய்கிற கமாண்டர்ஸ் மட்டும்தான். அந்த ஆர்டர் கேட்பாங்க, அந்த ஆர்டருடைய கமாண்டை அவங்க நிறைவேற்றுவாங்க. இவ்வளோ தான் அவங்களுடைய வேலையாய் காணப்பட்டுச்சு. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, ஐயோ என்னோடு உறவாடுவதற்கு, எனக்கு பிள்ளையாய் இருப்பதற்கு எனக்கு ஒரு மகன் வேணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சாயலிலேயே மனிதனை என்ன செய்கிறார், சிருஷ்டிக்கிறார். இந்த மனிதனை சிருஷ்டித்த உடனே ஆண்டவருக்கு எவ்வளோலாம் கனவுகள் இருக்கும். உலக பிரகாரமான ஒரு தாய் தகப்பனுக்கு தான் பெற்று 10 மாதம் சுமந்து எடுக்கிற பிள்ளைய குறித்தே 1000 கனவு இருக்கும்போது, அண்ட சராசரங்களையே படைச்சு வச்சுட்டு என் பிள்ளைக்கு இது தேவை அது தேவைன்னு பல நாட்களாக யோசித்து தன்னுடைய விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றி கடைசி அவன் அதை அனுபவிப்பதற்காக இந்த பூமியை கொடுத்த அந்த மனுக்குலத்தின் மேலே, மனிதன் மேலே தேவனுக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இதை பார்த்த சத்துருவுக்கு, டே நான் தான் அந்த இடத்துல இருந்தேன், ஆண்டவருடைய அடுத்த இடத்துல இருந்த என் இடத்துக்கு இப்போ அவர் சாயல்லையே உன்னை உருவாக்கி அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற ஆளை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது என்று சொல்லி பாவம் பூமியில் வருவதற்கு மனிதன் அந்த ஒரு பாதையை என்ன செய்கிறான், கீழ்ப்படியாமை நிமித்தம்.
இந்த கீழ்ப்படியாமையின் நிமித்தம் ஆதாம் ஏவாள் தவறு செய்த போது பூமி ஆளுகை யாருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை ஆளுகை செய்கிற அந்த ரூலிங் கெப்பாசிட்டியை யார்கிட்ட ஆண்டவர் கொடுக்குறாரு? மனுக்குலத்திட்ட கொடுக்குறாரு. ஆனால் பாவத்தின் விளைவாக மனிதன் தவறு செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமை ஆனது நிமித்தம் அவன் தன்னுடைய ஆளுகையை, அந்த ஆளுமையின் அதிகாரத்தை அவன் யார் கையில் ஒப்படைத்து விட்டான்? சத்துருவின் கையில் ஒப்படைத்து விட்டான். அதான் இயேசு அவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வர்றான், என்னை பிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறான்? வாரான். ஆனால் அவன்கிட்ட ஒன்றுமே என்னட்ட கண்டுபிடிக்கிறதுக்கோ என்னை குற்றப்படுத்துவதற்கோ ஒன்றுமே கிடையாது என்கிற ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வல்லமை இப்போ நான் எதை பேச போகிறேன் என்று நீங்கள் எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னடா பரலோகம் போயாச்சு, நரகத்தையும் போயாச்சு, பூமிக்கு நாங்கள் வந்தாச்சு, பூமியே சத்ருவின் கையிலையும் கொடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு, இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பூமி சத்ருவின் கையில் போகினதுனால இதை மீட்பதற்காக யார் வெளிப்படுகிறா? தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் தேவன் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். இந்த அனுப்புகிற தேவனுக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? தெரியாது. தெரியும் எல்லாருக்கும். பார்ப்போமா? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது 3வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் விதமாய் சொல்லியிருக்கிறது. எப்படி சொல்லியிருக்கிறது? இயேசு என்ன செய்கிறாரு? ஞானஸ்தானம் பண்ணி கரை ஏறின போது நம்ம என்ன செய்வோம்? 16வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? Matthew chapter 3 verse 16 onwards. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைக்கிற சத்தம் என்ன செஞ்சுச்சான்? கேட்டுச்சான். ஆமென். இப்போ இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பிதா சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், அந்த திருத்துவத்தின் வல்லமை, பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய சத்தம், புறாவை போல பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்துதல், திருத்துவத்தின் வல்லமை வெளிப்படுத்துகிறது. அதை அக்னாலேஜ் பண்ணுகிறது. He is a son of God அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. இப்போ இதே இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரால் சோதிக்கப்படுவதற்கு, பாடுகளுக்குள்ளாக உட்படுத்துவதற்கு, மனிதர்கள் கடக்கிற சகல சோதனைகளையும் தானும் கடக்க வேண்டும் என்று பிதாவால் நியமித்ததான விஷயத்தை பரிசுத்த ஆவியானவரே அவர் என்ன செய்கிறாராம்? வனாந்தரத்தில் கொண்டு போகிறாராம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்தாராம்? மிருகங்களோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ காடுகளுக்குள்ளாக 40 நாள் இரவும் பகலும் ஒன்றும் சாப்பிடாம குடிக்காம இருக்கணும்னா ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ மனிதர்களைப் போல தானும் அந்த பாதையை என்ன செய்கிறாரு? கடந்து போகிறாரு. எல்லாருக்கும் முன்னாடி தான் அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாரு, இவர் யாரு? தேவனுடைய குமாரன் என்று. இப்போ விழுந்து போன ஒரு ஆள் இருக்கிறாரு தெரியுமா? பரலோகத்திலிருந்து நரகம் அவருக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். அது திறக்கும், இன்னும் திறக்கலை. அது என்ன செய்யும்? திறக்கும். இப்போ பாதாளத்துக்கே தாங்க முடியலை, அப்புறம் நரகத்துக்கு இவங்கெல்லாம் எப்படி தாங்க போகிறாங்க? அப்போ பாதாளத்துக்குள்ளே கிடக்கிற அந்த கூட்டமெல்லாம் இப்போ எங்கே வந்துருச்சு? பூமியை ஆளுகை செய்வதற்காக பூமிக்கு வந்துருச்சு. இப்போ பூமியில் இருக்கிறத நிவர்த்தி செய்ய போகிறாரு இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்த லூசிஃபர், யோசிச்சு பாருங்க, லூசிஃபருக்கு இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு தெரிஞ்சிருக்குமா? தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அவனுக்கு நம்மளை எல்லாரை விட அதிகமாக தெரியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம துதிக்கிறோம் பார்த்தீங்களா, பாட்டு பாடுகிறோம் பார்த்தீங்களா, அப்போல்லாம் நம் தேவனை உயர்த்துக்கிற மாதிரி அவன் ஒரு காலத்தில் அங்கே உட்காந்து அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். கூட இருந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தான்? ஆண்டவரை உயர்த்தி கொண்டு தான் இருந்தான். அநேக நேரத்தில் லூசிஃபர் இறங்கி வர வேண்டாம்,
நாமளே நிறைய நேரத்தில் ஆண்டவரை ஒரு டைமில் ஆராதிச்சிருப்போம், உயர்த்தி இருப்போம், மகிமைப்படுத்தியிருப்போம். இன்னைக்கு நாம் அவரை இகழுகிற இடத்துல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இகழ்கிற இடத்துல, அவர்களை நினைத்து தேவன் வருந்துகிற இடத்துல, ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கு, ஏண்டா மனுஷனை படைச்சோம்னு தேவன் என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டாராம். மனசஞ்சலப்படுகிற இடங்களில் தள்ளப்படுகிற காலம் இன்னைக்கு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? அன்னைக்கு லூசிஃபர் அப்படி பண்ணிட்டான, ஆனால் அவனுடைய கிரியை அநேக சமயத்தில் தேவனை ஆராதிக்கிற நமக்குள்ளேயும் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. நமக்கு தெரியும் தேவனுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து, அவரால் வல்லமை செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும், அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் நம்மளுடைய செயல்கள் யாருடையதை வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது? லூசிஃபருடைய செயல்கள். நம்மளே கேள்கிறோம், உண்மையாகவே ஆண்டவர் தேவகுமாரனாக இருக்க முடியுமா? இல்லை, அவர் இருந்தால் தான் இதை செஞ்சு காமிக்கட்டுமே, இந்த அற்புதத்தை அவர் எனக்கு செஞ்சார்னா நான் நம்புவேன் அவர் தேவகுமாரன். நம்ம சொல்கிறோமோ சொல்லலையோ அவர் தேவகுமாரன் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. இப்போ 3 விதமான சோதனைகளுக்குள்ளாக இயேசு என்ன செய்யப்படுகிறார்? கடத்தப்படுகிறார். இது ஒரு பெரிய ஒரு டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டீச்சிங்கே இதுக்குள்ளாக காணப்படுகிறது. ஆதி ஆகமத்தில் மனிதன் எதை இழந்தானோ அந்த 3 காரியத்தில் இருந்து இயேசுவும் என்ன செய்கிறார்? அவருடைய சோதனையில் ஜெயித்து மனிதன் விழுந்ததை திரும்பவுமாக ரெக்டிஃபை பண்ணுகிறதான பார்ட்டு தான். இதில் ஒரு பகுதியை மாத்திரம்தான் நாம் இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா? அதற்கு முன்பதாக வேற ஒரு சோதனையும் இயேசு கடக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தைக்கு ஏற்றதான பகுதி செகண்ட் டெம்டேஷன் இன் Matthew chapter 4 verse 8. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மறுபடியும் பிசாசு அவரை that means already he has done something. ஒரு விஷயம் முடிஞ்சு, திரும்பவும் அவன் என்ன செய்கிறான்? தேவனை என்ன செய்கிறான்? மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இவைகளை எல்லாம் சாஷ்டாங்கமா எதுக்கு விழுவோம்? நம்ம ஆராதிப்பதற்கு தான் வருவோம். ஒருத்தவங்களை மகிமை செலுத்துவதற்கு, அவங்க ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்கிறதுக்கு தான். அநேகர் பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதுக்கு என்னதோ அவங்க பெரிய இதுன்னு இல்லை, அவங்கள மதித்து நிறையா பேர் இன்றைக்குமே கொஞ்சம் இப்போ 100 வயசான ஒருத்தவங்களெல்லாம் யாராவது பார்த்துட்டாங்கன்னா உடனே அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு அவங்கள அது வணங்குறதுனா அவங்கள கடவுளாக்கி பார்க்கறது இல்லை, அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற. நம்மளுடைய கலாச்சாரத்தில் அப்படி இருக்குது. மேற்றைய கலாச்சாரங்கள் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்த பெரியவங்களை வணக்கம் சொல்கிறது, அவங்க காலில் விழுந்து அப்படி என்ன செய்கிறாங்க, அவங்கள பணிந்து கொள்வதெல்லாம் அவங்கள கும்பிடுறது கிடையாது, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுகிறதான விதம். இது நிறைய வீட்டில் நீங்கள் கல்யாண டைமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் எல்லாரும் காலையும் என்ன செய்யும்? அது என்னதோ அவங்கள வணங்குறதுக்கு இல்லை, அவங்கள மரியாதை செலுத்துவதற்காக காண்பிக்கிறது. காலங்கள் மாறி போய் இப்போ மாப்பிள்ளை பொண்ணு காலில் எல்லாரும் விழுக வேண்டிய நிலைமைகள் என்ன செஞ்சிருச்சு? இன்னைக்கு காலம் ரொட்டேட் ஆகி போயிருச்சு. ஓகேயா? ஸோ இப்போ வணங்குறது என்று சொல்லுவது ஆராதிப்பது. இப்போ இவனுடைய வேலை பரலோகத்தில் எதுவாய் காணப்பட்டுச்சு? லூசிஃபருக்கு தேவனை ஆராதிக்கிறதா இருந்துச்சு. அவனுடைய எண்ணம் சரியில்லாமல் அவன் தள்ளப்பட்டுட்டான். இப்போ இவர் வர்றாரு. உலகத்தை படைக்கும் போது திருத்துவம் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை படைச்சாங்கன்றது சத்ருவுக்கு தெரியும். இப்போ இவனே உச்சிக்கு கொண்டு போவானா, தேவன் படைச்ச சகலத்தை இவனே அவருக்கு காமிப்பானா, காமிச்சிட்டு இதையெல்லாம் அவன் காலில், அவர் உண்டாக்குனவன் அவருக்கு மிஞ்சி போகணும்னு நினச்சதுனால விழுந்தவன்ட்ட இவர் காலில் விழுந்தா இவருடையதை இவருக்கே கொடுப்பானா? இது என்ன நியாயம் பாருங்க பார்ப்போம். இதில் எந்த நியாயமுமே கிடையவே கிடையாது. இன்றைக்கு அநேக நேரத்தில் தேவனுடைய குமாரன் என்பதை நாம் நம்புவதற்கு தடையாக நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை சுற்றி அநேக நேரங்களில் லூசிஃபர் வர வேண்டாம்,
நாமளே நம்மளுடைய எண்ணங்களில் பல இடங்களில் என்ன செய்து விடுகிறோம், இது மாதிரியான சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டு விடுகிறோம். உன்னதமான காரியங்களை காமிப்பான் ஆண்டவர் இல்லை சத்ருவானவர். இப்படி உயர்த்திடுவேன், அப்படி வச்சிருவேன், இப்படி பார்த்துருவேன்ப்பா, அப்படி பண்ணிடுவேன்ப்பா. ஆல்ரெடி ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நமக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறத ஒரு கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதில்லை, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நமக்காக வச்சுட்டேன்னு சொல்கிற ஆண்டவர் வச்சிருக்கிறத விட இவன் சிறப்பாக எதை தர முடியும்? ஒன்றுமே தானாக ஒன்றையுமே உண்டாக்க தெரியாது அவனுக்கு. இருக்கிறதுலேருந்து ட்விஸ்ட் பண்ண தான் தெரியும் அவனுக்கு. ஒரு விஷயத்தை ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குவதற்கு அவனுக்கு என்ன தெரியாது. ஆனால் ஒன்றுமே இல்லாததுலேருந்து உருவாக்குகிறவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவ்வளோ மகிமையான ஆண்டவர்கிட்டயே போய் நின்று என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் காமிச்சு இவன் காலில் விழுந்துட்டா அவனுக்கு என்ன செஞ்சிருவோம். இப்போ இவனுடைய ஆசை அப்பவே பரலோகத்திலேயே எதுவாய் காணப்பட்டிருந்திருக்கு. இயேசு இவன் காலில் விழுகணும்ன்ற ஆசை வந்திருக்கு. அதை தான் அங்கே வச்சு தான் நடக்கலடா, இங்கே வந்ததுக்கு அப்புறமாவது அது நடக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறார். ஆனால் இயேசு அன்றும் இன்றும் என்றும் ஜெயிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஜெயிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமளும் ஜெயிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. இப்போ ஆராதனை என்பது மிக முக்கியமானது. பரலோக மகிமைக்குள்ளாக தேவ பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய நாம் அதை இழந்து போவதற்கான வாய்ப்பு நிறைய பாசிபிலிட்டிஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. அதை நாம் எந்த சூழ்நிலைகளிலையும் தவற விடாதவர்களாய் காணப்படணும். இயேசு அதற்கு நல்ல ஒரு மாதிரிகையாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக எதற்காய் இந்த பூமியில் இயேசு அனுப்பப்பட்டாரோ அந்த அனுப்பினதின் திட்டத்தை மாற்றுவதற்கு எந்த ஷேப்பில் எந்த வடிவத்தில் எது வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யவே இல்லை, விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த இரவு வேளையில் அப்படியே நம்மை நாமே அர்ப்பணிப்போமா. அந்த தேவனுடைய திட்டம் என்ன? ஒரு நபர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒரு நபர் கூட என்ன செய்யக்கூடாது, அந்த சத்ருவானவனுக்கு சாத்தானுக்கென்று உருவாக்கப்பட்டதான அந்த நரகத்திற்கு பாதாளத்திற்கு தள்ளப்படக்கூடாது. அப்போ நமக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றே, ஆராதனை செய்கிற நம்மளுடைய இருதயத்திற்குள்ள ஆத்தும பாரம் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுடைய இருதயத்தை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் பிரித்து மேய்ஞ்சு பார்த்தாலும், இருதயத்தை துண்டு துண்டாக நறுக்கி பார்த்தீங்கன்னாலும் ஆத்துமாக்கள் ஒரு நபர் கூட அழிஞ்சிடக்கூடாது என்கிற ஏக்கத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்மளை அப்படி பீஸு போட்டு பார்த்தா என்ன தெரியும்? உலகம், மாம்சம், இச்சை, பொருட்கள், அது வேணும் இது வேணும், அப்படியாகணும் இப்படியாகணும். இல்லை, இந்த இரவு வேளையில் தேவனை ஆராதிக்கிற நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு ஆத்தும பாரம் நமக்குள்ளாய் வர வேண்டும். அதற்கு நல்ல ஒரு முன்னோடியாக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறாரே, சோதனையை ஜெயித்தாரே, சோதனையில் விழுந்து போகலை. நாம் அநேக நேரங்களில் சோதனையில் விழுந்து 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 போகிறவர்களாய் காணப்படலாம். இனியும் நாம் விழுந்து போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இனியும் ஆண்டவரே விழுந்துட்டேன், ஆனால் என்னை திரும்பவும் உயர்த்துங்கப்பா, தூக்குங்கப்பா, உங்கள் அந்த பாரத்தினால என்னை நிரப்புங்க, உங்கள் அந்த ஆத்தும பாரத்தினால என்னை நிரப்புங்க, உங்கள் அந்த சிந்தனையினால் அன்பினால் என்னை நீங்கள் நிரப்புங்க நம்ம கேட்டோன்னா நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய பாரத்தினால் நம்மை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படியே நாம் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த நாள் நாங்கள் கேட்ட வார்த்தையை போல ஆண்டவரே எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உங்களை விட்டு கொடுக்கக்கூடாதப்பா. உங்களை நாங்கள் எந்த இடத்துலையுமே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை விட்டு கொடுக்குற இடத்துல நாங்கள் வரக்கூடாது. உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆண்டவரே நீங்கள் ஒருத்தர் தான் மாறாதவர். உமக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் மாத்திரம் அல்ல, பிறரும் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு இடத்துல நாங்கள் காணப்படுகிறவர்களாக எங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா, எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. உங்கள் தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, உங்கள் தேவ சமூகம் எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. டாடி ஆண்டவரே எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்தும பாரத்தினால எங்களை நிரப்புங்கப்பா.
அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தினால நீங்க எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் டாடி. நன்றி செலுத்துகிறோப்பா. நாங்கள் குறைபட்டிருக்கிறோப்பா. நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். எங்களுக்காக நாங்கள் இதை வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்ட நாட்கள் போதும். 100க்கு 100 உங்க விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அது மாறட்டும் ஆண்டவரே. எங்க விருப்பம் அல்ல, உங்க விருப்பம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே அர்ப்பணிக்கிறோப்பா. எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் டாடி. எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் டாடி. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ராசியாந்தடரே. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சொல்லுவோமா நாம் இருக்கிற இடங்களில எங்க வாழ்க்கை உமக்காக மட்டும்தாப்பா. உம்மை போல் என்ன மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல் என்னையும் மாற்றுமையா. உமக்காக என்னை தந்தேனையா. சொல்லுமா ஆண்டவரே, உங்க சாயல், உங்க குணாதிசயங்கள், உங்க ஏக்கம், உங்க விருப்பம் எங்களுடைய விருப்பமாக ஏக்கமாய் மாறுவதாக ஆண்டவரே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். பரிசுத்த பிதாவே, நீங்க உங்களுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய செல்ல பிள்ளைய எங்க மேல இருக்கிற உங்க அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவரை பலியாக கொடுத்தீங்களப்பா. அவரை பலியாக கொடுத்தது நிமித்தம் எங்களுக்கு உங்களுக்கு இருந்த அந்த பிரிவினையை ஒன்று சேர்த்து உங்கள் பிள்ளையாக இயேசு கிறிஸ்து எப்படி உங்களுக்கு ஒரு செல்ல பிள்ளையோ அதுபோல் நாங்கள்லாம் உம்முடைய செல்ல பிள்ளைகளாய் காணப்படுவதற்கு எங்களை நீங்கள் வைத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பரிசுத்த கரம் எங்களை தாங்குகிறதற்காக வழிநடத்துகிறதற்காய் நன்றி. நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறீங்களே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாய் மூடி கிட்டி நெருங்கி சேர உங்கள் இருதய துடிப்பு. இயேசு இந்த பூமியில் வாழும்போது தனக்கென்ற விருப்பம் ஒன்றுமே இல்லை, 100% பிதாவின் சித்தத்தை செய்வதாய் இருந்ததே, ஆத்தும பாரத்தை குறித்தது இருந்ததே. அதுபோல் எங்களையும் நிரப்புங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆண்டவரே காணப்பட, உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறதாய் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உங்கள் அன்பின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும், உங்கள் அன்பின் கரம் எங்களை தாங்கட்டும். உங்கள் சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்வீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்து ஒரு நாள் ஆராதிக்கிற அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க. கர்த்தருடைய கரம் அவங்க வாழ்க்கையில் வெளிப்படட்டும். வல்லமையாக வைராக்கியமாய் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இந்த கடைசி காலம் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்காக வல்லமையாய் ஓட கிருபை செய்வீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. எங்களையே தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உங்கள் பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த வார்த்தைகளை தியானிங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன
பேசுகிறார். எந்த சூழ்நிலையிலையும் இயேசுவ மாதிரி நாமும் அவர் யார் என்பதை அவர் அறிஞ்சிருந்தார். அதனால் யார் சொல்கிறது அவருக்கு பெருசாக இல்லை. இன்றைக்கி நம்மளை சோர்வுபடுத்துகிற பலகீனப்படுத்துகிற பல விஷயங்கள் நம்மளை சுற்றிலும் வார்த்தைகளாய் பேசலாம். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து முன்னாடி உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுங்கள். கர்த்தர் ஜெயமாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். எலும்புகளும் உயிரடையும், நரம்புகளும் உயிரடையும், உலர்ந்து போனதும் மறைந்து இருப்பதும் உயிரடையும். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். ஒன்றுக்கும் உதவாத உலர்ந்த எலும்புகள் மகா சேனையா எழும்புமே. கர்த்தர் சொன்னதை நான் சொல்லும் போது எலும்புகள் ஒன்றோடு இணையுமே. ஒன்றுக்கும் உதவாத உலர்ந்த எலும்புகள் மகா சேனையா எழும்புமே. கர்த்தர் சொன்னதை நான் சொல்லும் போது எலும்புகள் ஒன்றோடு எலும்புகளும் உயிரடையும், நரம்புகளும் உயிரடையும், உலர்ந்து போனதும் உயிரடையும், மறைந்து இருப்பதும் உயிரடையும். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். காலங்கள் கடந்தாலும் ஒருபோதும் மாறாதே, மாறாதவர் மாற்றம் காண செய்வார். அவர் வார்த்தை ஒருபோதும் மறையாதே, முடியாததொன்றும் இல்லை என் தேவனார். காலங்கள் கடந்தாலும் ஒருபோதும் மாறாதே, மாறாதவர் மாற்றம் காண செய்வார். அவர் வார்த்தை ஒருபோதும் மறையாதே, முடியாததொன்றும் இல்லை என் தேவனார். தடைகளும் மாறிடுமே, குறைவானதும் நிறைவாகுமே, நரம்பும் உருவாகுமே, உயிரற்றவை உயிரடையுமே. சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். தாமதங்கள் ஒருபோதும் தடையல்ல, உரைத்தவர் அதை நிறைவேற்றுவார். நிறைவேறும் அவர் வார்த்தை என்றென்றும் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். தாமதங்கள் ஒருபோதும் தடையல்ல, உரைத்தவர் அதை நிறைவேற்றுவார். நிறைவேறும் அவர் வார்த்தை என்றென்றும் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். தடைகளும் மாறிடுமே, குறைவானதும் நிறைவாகுமே, சதையும் நரம்பும் உருவாகுமே, உயிரற்றவை உயிரடையுமே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார்,
தரிசனம் என் வாழ்வில் உயிரடையுமே, உயிரடையுமே. அவர் திட்டமே என் வாழ்வில் உயிரடையுமே, உயிரடையுமே. என் சூழ்நிலை ஊழியத்தில் உயிரடையுமே, உயிரடையுமே. அவர் தரிசனம் என் வாழ்வில் உயிரடையுமே. அவர் திட்டமே ஊழியத்தில் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதா நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதா நான் தீர்க்கமாய் உரைப்பதை